பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா கடைக்கே போய் பாண்டியனை சமாதானப்படுத்தி பாண்டியனை பேச வச்சதால வீட்டுக்கு வந்த பாண்டியன் இனியும் நான் அப்படி இருக்கக்கூடாது, என் மருமகள்கள் 2 பேரும் தப்பே செஞ்சுருந்தாலும் நான் பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சு அவங்கக்கிட்ட மறுபடியும் பேசியிருக்கணுமே தவிர்த்து இப்படி நான் அமைதியாக இருந்து அவங்க மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்ச பாண்டியன் வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப சந்தோஷமாக மீனாவுக்கும் ராஜைக்கும் பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை பார்த்த கோமதி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. மீனா ராஜி மேல ரொம்பவே கோவமா இருந்த என் வீட்டுக்காரர் இப்படி சந்தோஷமா மீனாவுக்கும் ராஜிக்கும் பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரே, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்க இங்க பாண்டியன் கோமதி கிட்ட, ஏன் கோமதி, நான் தான் இவங்க கோவப்பட்டுக்கிட்டு மீனா கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் பேசாம இருந்தேன்னா நீயாவது என் மனசை மாத்தி எப்படியாவது பேச வச்சிருக்கலாம்ல. பாவம் மீனா இன்னைக்கு வேலைக்கு கூட போகாம என்னை பார்க்க அந்த மீனா பிள்ளை கடைக்கே வந்துருச்சு. கடைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி அழுது மன்னிப்பு கேட்டு, மாமா என்ன மன்னிச்சிருங்க, இனி நான் அப்படி செய்யவே மாட்டேன், உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை மாமா, என்னால் நீங்கள் அவமானப்பட்டு இப்படி நின்னது காரணமே நான் தான். இனி என்னால் வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. என்னை மன்னிச்சு மறுபடியும் என்கிட்ட நல்லபடியாக பேசுங்க மாமா. உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி பேசாமல் இருப்பீங்களா? அப்போ நீங்கள் என்னை வேற யாரோ நினச்சிட்டிங்களா மாமான்னு ரொம்பவே அழுது என் மனசையும் மாற்றிட்டாப்பா மீனா. இங்கே மீனா பேசினதுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கேன்னு எனக்கே தெரிய வந்தது. என்னதான் நம்ம வீட்டில் உள்ளவங்க தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிறது தானே ஒரு பெரியவங்களோட அர்த்தமே. ஆனால் நான் அப்படி பண்ணாமல் என்னால் வீட்டில் உள்ளவங்களும் பேசாமல் இருந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. டே செந்தில், நானே மீனாவை மன்னிச்சிட்டேன். மறுபடியும் மீனா கிட்ட நல்லபடியாக பேசி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும், புரியுதா? மீனா மேலே எந்த தப்புமே இல்லைடா. என்னதான் இருந்தாலும் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அதை அப்படியே விட்டுருந்தா எம்பிட்டு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கதிர் ரொம்ப கோவமாக ஒதுங்கியே நிற்கிறாரு. ஏன்னா ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் பேசின பேச்சால் என் அப்பா அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் ரொம்பவே அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாரு. உடனே பாண்டியன் கதிர்கிட்ட, டே கதிர், நீ எப்பயுமே என் பேச்சை கேட்க மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு ஏறுமாறாக தான் எல்லாத்தையும் செய்வேன். அப்படி இருக்கும்போது நானே உங்ககிட்ட பேசுகிறேன், உன்னை மன்னிச்சு மகனாக ஏற்றுக்கும் போது ராஜி ஒன்றும் அம்புட்டு பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே. நம்ம வீட்டுக்கு வந்த 3 மருமகளுமே ரொம்ப பொறுப்பாகவும் பக்குவமாகவும் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏதோ அப்பப்போ பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இல்லை தேவையில்லாத மனக்கசப்பும் வர்றது எல்லாமே சகஜம்தான். அதுக்காக ஒருத்தர் பார்த்துக்காம பேசாமல் இருக்கிறதுலாம் பெரிய தப்புன்றது எனக்கு மீனா மூலமாக தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நம்ம அப்பாவே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாருன்னா இன்னும் ராஜி மேலேயும் இங்கே மீனா மேலேயும் நம்ம கோபமாக இருக்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் எப்பயும் போலவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாண்டியன் ராஜிக்கிட்ட, ஏன்பா ராஜி, இப்போ நீ மறுபடியும் டியூஷன் எடுக்க போக மாட்டேன்னு எனக்கு உன் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் நீ விருப்பப்பட்ட மாதிரியே கோச்சிங் கிளாஸ்க்கு போகலாம்லப்பா. பணம் கெட்டலனாலும் பரவாயில்ல, நான் உனக்காக பணம் கட்டுறேன், நீ கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வரியாப்பா. அப்போ தானே மீனா மாதிரி நல்லா பெரிய கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ராஜியும், வேண்டாமாம்மா, நீங்கள் நினச்ச மாதிரியே முதல்ல நான் படிப்பை முடிக்கிறேன், அப்புறமா மேற்கொண்டு எதை படிக்கலாம் இல்லை வேலைக்கு போகலாமான்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி. கோமதி ராஜிக்கிட்ட, பாத்தியா உன் மாமாவோட நல்ல மனசை இப்போவாத நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எந்த தப்பும் செய்யாமல் இங்கே 2 பேரும் ஏதாவது வீட்டில் உள்ளவங்க கிட்ட மறைச்சி வெளியில் போய் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னு வையே, மறுபடியும் உங்கள் மாமாவே உங்களை ஏற்றுக்கிட்டாலும் நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்டி. அதனால் இந்த வீட்டோட மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் உன் மாமா உன்னை மன்னிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நீங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன்னு கூட சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்காதீங்கடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க கோமதி. இதை பார்த்த ராஜி கண் கலங்கிக்கிட்டே, அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, இனி என்னால் இந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. அப்படியே என் அப்பாவும் சித்தப்பாவும் மாமாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சா மாமாவுக்கு பதிலாக நின்று மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னுடைய அப்பா சித்தப்பாவெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, அவங்கள விட அதிகமான பாசம் உங்கள் மேலேயும் பாண்டியன் மாமா மேலேயும் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ராஜி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கே கதிர் கவனிக்கிறாரு. என்னதான் ராஜியோட அப்பாவாலேயும் சித்தப்பாவாலேயும் நம்ம அப்பா அவமானப்பட்டாலும் நம்ம குடும்பத்து மேலே ராஜி ரொம்பவே பாசமாக இருக்கா. அது புரிஞ்சிக்காம ராஜியோட மனசு வேதனைப்படுற மாதிரி நேற்று அப்படி திட்டிட்டேனே, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்க போகிறதே இல்லை, யாரோ மாதிரி தான் உன்கிட்ட நான் நடந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டேன். ராஜிக்கிட்ட இப்போ தான் கொஞ்ச நாளாக பாசமாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வரவும் ராஜியோட மனசை ரொம்பவே வேதனை பண்ணிட்டேன். அதனால தான் ராஜி இப்போ வர வர என்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஒதுங்கி ஒதுங்கி போகிறா அப்படின்னு நினைக்கிறாரு கதிர். இங்கே ராஜி நினைக்கிறாங்க,
இப்போவே நம்ம கதிருக்கு உதவி செய்யணும்னு வெளியில் போய் வேலை பார்க்குறத விட பாண்டியன் மாமா நினைக்கிற மாதிரி நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பாவும் சித்தப்பாவும் பாண்டியன் மாமாவை நிற்க வச்சு எல்லாரும் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னா நாம் நல்லபடியாக படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகிறதால மட்டும்தான் முடியுமே தவிர்த்து வேறு என்ன செஞ்சாலும் அப்பாவும் சித்தப்பாவும் நம்பவும் மாட்டாங்க. மறுபடியும் பாண்டியன் மாமாவை ஏதாவது பேசணும் அவமானப்படுத்தணும் தான் நினைப்பாங்க. அதனால் நம்ம நல்லா படிக்கணும். நம்ம படிப்பு மட்டும்தான் நம்மளை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். நாம் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பாண்டியன் மாமாவை நல்ல விதமாகவும் பார்ப்பாங்க. இங்கே என்னதான் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் தன்னுடைய மருமகளை நல்லா படிக்க வச்சு பெரிய அளவு ஒரு நல்ல வேலையில் வருவதற்கு துணையாக நின்னது இந்த பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் மாமாவுக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இங்கே ராஜி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி படிக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னுடைய அம்மாவும் என்னை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசணும், நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னுட்டு என் அம்மா என்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்ச ராஜி இங்கே நைட்டெல்லாம் தூங்காமல் தன்னுடைய எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறாங்க. இங்கே அரசையும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ புக்கெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர்த்து கவனமே இல்லாமல் சும்மா புக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தன்னுடைய முழு கவனத்தையும் போட்டு நல்ல மேலே மேலே படிக்கணும்னு சொல்லி அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க ராஜி. இதை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது பாண்டியனுக்கு. ஏன் அரசி, நீ என்னவோ படிக்கிறன்னுட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க, அங்கே பாரு உன்னுடைய ராஜி அண்ணி எவ்வளோ கவனமாக படிக்கிறான்னுட்டு. உனக்கு பாடத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் ராஜி கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு படிக்கிறேன்ற பேரில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். இதுக்கிடையில் ரொம்பவே படிச்சுட்ருக்க ராஜி கிட்ட இங்கே கதிர் வந்து பேச வராரு. அது மட்டும் இல்லாமல் கதிர் ராஜி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நான் உன்னை ரொம்பவே மனசு வேதனைப்படுத்திட்டேன். ஏதோ உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் அப்படி பேசி எங்கள் அப்பாவை அவமானப்படுத்தினதால இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்னுட்டு உன்னை நான் மனசார ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்தி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல. அதுக்கு ராஜியும், நீ பேசுனதில் எந்த தப்பும் இல்லை, மனசார என்னை மனைவியாக ஏற்றுக்காத உன்கிட்ட உரிமையாக நடந்துக்கிட்டது என்னுடைய தப்பு தானே, அதனால் நானும் நீயும் இப்படியே தள்ளி தள்ளியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சிரிச்சுக்கிட்டே, அதான் சொல்கிறேன்ல என் மேலே தான் தப்பு இருக்குன்னுட்டு, உன் மேலே எந்த தப்புமே இல்லை, ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேனே தவிர்த்து நான் முழு மனசார உன்னை ஏற்றுக்கிட்டு தான் உனக்காக நான் வேலைக்குன்னு போனேன். என்னை மீறி என் பேச்சை மீறி நீ வேலைக்கு போயிட்டியன்ற கோவத்தில் தான் உன்னை நான் மனசார ஏற்றுக்கலன்னு சொன்னேன். ஆனால் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து உன் மேலே கோவத்தில் இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலமையில நீ யார்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்குன்னு யாரும் செலவு செய்யக்கூடாது, உனக்காக நான் இருக்கும்போது உன்னுடைய படிப்புக்காக இருக்கட்டும் உன்னுடைய மற்ற செலவுக்காக இருக்கட்டும் நான் மட்டும்தான் உழைச்சி தரணுன்ற ஓ மேலே இருக்க பாசத்தில் தான் உண்மையாகவே நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு கதிர் சிரிச்சுக்கிட்டே சொல்ல இதை எதிர்பார்க்காத ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே ராஜி உடனே, உண்மையாக தான் சொல்கிறியா கதிர், நீ மனசார அப்போ என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்க, இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம், ஏதோ நான் கோவத்தில் 2 வார்த்தை பேசிட்டேன்னா உடனே நீ இப்படிலாம் நினச்சிடாத, விலகி நிற்போம், இல்லை கதிர் என் மேலே பாசமே வைக்கலன்னுட்டு, புரியுதா, கோவத்தில் பேசுகிறது 2-3 நாளையில் சரியாயிடும், ஆனால் என் மனசில் இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாரு கதிர். இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் என்னை விட்டு பிரிஞ்சிருவானோன்னுட்டு நான் கூட பயந்து பயந்து இருந்தேன். ஏதோ வேண்டாத பிடிக்காத அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கதிர் எனக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோன்னு நினச்சேன். ஆனால் என்னை ஏற்றுக்கிட்டு என்னை மனைவியாக நினச்சி தான் எனக்காக இப்படி வேலைக்கு போயிட்டுருக்கான்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி கதிரோட பேச்சை மட்டும் இல்லை பாண்டியன் மாமாவோட பேச்சையும் மீறி எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. நமக்குன்னு இருக்கிறது இந்த படிப்பு மட்டும்தான். இதன் மூலமாக எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், நான் படித்து முன்னேறதால என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படணும் அப்படின்னு யோசித்த ராஜி நல்லாவே படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கதிர்க்கும் எக்ஸாம் வந்ததால் ராஜி தான் படித்த எல்லாத்தையுமே கதிர்க்கும் சொல்லி கொடுக்குறாங்க. கதிரும் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், இந்த மாதிரி பார்ட் டைம் வேலைக்கெலாம் போகாமல் கதிரும் ஒரு நல்ல வேலைக்கு போய் மாமாவுக்கு பேரும் புகழும் தேடித்தரணும் அப்படின்னு நினச்ச ராஜி கதிரையும் நல்லாவே படிக்க வைக்கிறாங்க. கதிருக்கு எப்பயுமே உதவியாக இருக்காங்க ராஜி. இங்கே காலேஜுக்கு கிளம்புற ராஜி பாண்டியன் கிட்ட, மாமா இன்னையிலேருந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு சொல்லி இங்கே கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய காலேஜுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறாங்க. இதை பார்க்கும்போது கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நமக்கும் தான் பசங்க இருக்காங்க, ஒரு நாளாவது எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா, இல்லை இப்படி ஆசீர்வாதம் தான் வாங்கிட்டு போயிருக்காங்களா?
ராஜி உண்மையாகவே நல்லா படிக்கிறாங்க. அவளோட திறமைக்கு அவளுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைச்சா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. என் அண்ணன்க என்னெல்லாம் பேசுனாங்களோ அவங்க வாயை அடைக்கிறதுக்காகவாது ராஜி நல்ல ஒரு உயர்ந்த வேலையில் இருந்தாங்கன்னா நம்ம மூலமாக தான் ராஜி வேலையெல்லாம் பார்க்குறான்னு சொல்லி அவங்களும் பெருமைப்படுவாங்க, நம்மளுக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ராஜியும் ஒவ்வொரு எக்ஸாமையும் ரொம்பவே நல்லா எழுதுறாங்க. அதன் மூலமாக ராஜி அங்கே கிளாஸ் ஃபஸ்ட்டு வராங்க. செமிஸ்டர்லேயே இங்கே ராஜி தான் ரொம்ப அழகாக மார்க் வாங்கியிருக்காங்க. அங்கே காலேஜ்லேயே ராஜி தான் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்ததால் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே பாண்டியன் கிட்ட ராஜியை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே என் மருமக ராஜி படிப்பில் ரொம்பவே நல்லா படிச்சிருக்கா. இப்போ அவள் முதல் மாணவியாக வந்ததால் அவளுக்கு பாடம் நடத்தின எல்லா ப்ரொஃபஸருமே ராஜியை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு பாண்டியன். இங்கே ராஜிக்கு பாடம் எடுத்த ப்ரொஃபஸர் இங்கே கடைக்கு போகிறாரு பாண்டியனை பார்க்க. பாண்டியன், வாங்க சார், வாங்க வாங்க, நீங்கள் என்ன சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைப்பா, உங்கள் வீட்டில் 3 பசங்களும் எங்கள் காலேஜில் தான் படிக்கிறாங்க. உன்னுடைய பையன் கதிர், உன்னுடைய பொண்ணு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மருமக ராஜி. இந்த 3 பேரில் ரொம்ப திறமசாலினா அது ராஜி தான். மறுபடியும் ராஜி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறதுனால எங்கள் காலேஜ்லேயே அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஃப்ரீ சீட் தரதா வேறு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் ராஜியை அதிகமாக இன்னும் படிக்க வைக்கணுன்னா எங்கள் காலேஜ்லேயே நீங்கள் சேர்த்து விட்டால் அவங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் எதுவுமே கட்ட வேண்டாம், ஃப்ரீயாகவே நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு அரசி படிப்பில் ரொம்பவே சுமார் தான். ராஜிக்கிட்ட கேட்டாவது படித்து அடுத்த வருஷமாவது எல்லாத்துலேயுமே பாஸ் ஆக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னதான் பாண்டியனுக்கு வந்த ப்ரொஃபஸர் அரசியை பற்றி சொன்னாலும் இங்கே தன்னுடைய மருமகளை பற்றி புகழ்ந்து பேசிட்டு போனதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் நினச்ச மாதிரியே ராஜி இங்கே காலேஜ்லேயே ஃபஸ்ட்டாக வந்திருக்கா. அதிகமான மார்க் வாங்கினதால இங்கே அவங்க காலேஜில் மறுபடியுமே ஃப்ரீ சீட் வர கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த பாண்டியன் சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ராஜி முன்னாடி சொல்கிறாங்க. ஏன்பா ராஜி, நீ மேற்கொண்டு படிக்கணும்னா கூட உங்கள் காலேஜ்லேயே ஃப்ரீயாக படிக்கலாமாமே. ப்ரொஃபஸர் கடைக்கே வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறாருப்பா. நீ பெரிய திறமசாலி தான். போ, வந்த ப்ரொஃபஸர்லேருந்து உன் காலேஜில் உனக்கு எடுத்த ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் உன்னை பற்றி தான்ப்பா புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நீ பெரிய திறமசாலின்றதை உன்னுடைய படிப்பின் மூலமாகவே நிரூபிச்சிட்ட. நான் எப்பயுமே உங்கள் காலேஜுக்கு வரும்போது இங்கே அரசி மூலமாகவோ இல்லை வந்து கதிர் மூலமாகவோ எனக்கு இம்புட்டு ஒரு நல்ல பேர் கிடைச்சதே இல்லை. ஆனால் நீ அங்கே படிக்கிறதால உனக்காக நான் காலேஜுக்குன்னு வரும்போது எல்லாரும் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. உன்னுடைய அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையவும் எனக்கு தராங்கப்பா ராஜி. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கண் கலங்குறாரு பாண்டியன். உடனே ராஜி சொல்கிறாங்க, இல்லை மாமா, மேற்கொண்டு எனக்கு படிக்க விருப்பம் இல்லை. படித்தாலும் நான் நல்லா தான் படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நானும் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் இன்னும் 2 வருஷம் படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறத விட நான் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே பாண்டியனும், நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லைப்பா, மேற்கொண்டு படித்து இதை விட பெரிய வேலை கிடைச்சா நல்லது தானப்பா அப்படின்னு சொல்ல. ஆனால் இங்கே ராஜி யோசிக்கிறாங்க, என்னதான் கதிர் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்ததால் இப்போதைக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ. நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டா கதிர் மறுபடியும் இங்கே பார்ட் டைம் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்படி இப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுவார். நான் வாங்கின மார்க்கை வச்சு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போயாச்சுன்னா எப்படியாவது கதிருக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா கதிரோட தேவைகளையும் நான் சந்திக்கலாம்ல. எனக்கு உதவி செஞ்ச கதிரை இனி நானாவது நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, இல்லை மாமா, நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ராஜி ரொம்பவே திறமையாக இருக்கிறதுனால ஆன்லைன்லேயே அவங்க நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து உடனே இங்கே ராஜிக்கும் வேலை கிடைக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாத சம்பளம் 45,000 ரூபா அப்படின்னு வரவும் இதை கேட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ராஜி, மாமா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாமா, எனக்கு மாத சம்பளம் 45,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன், பரவாயில்லையேப்பா, படிப்பு தான் ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான்ப்பா பார்க்குறேன், இதன் மூலமாக என் பசங்களும் நல்லா படிச்சிட மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் கடைக்கு போகும்போதெல்லாம் நினைப்பேன். என்னுடைய கஷ்டம் என்னுடைய போகட்டும், என்னோட பசங்களாவது படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணுன்னுட்டு. ஆனால் நீ படித்த படிப்பால் தான்ப்பா இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிற. பரவாயில்லப்பா, உடனே உனக்கு வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்ல, நான் வாங்கின மார்க்காலையும் என்னுடைய படிப்பு திறமையும் வச்சு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் மாமா நான் வந்து இந்த வேலையவே வாங்கியிருக்கேன். சாதாரணமாக இந்த வேலை எனக்கு கிடைக்கல மாமா அப்படின்னு சொல்ல ராஜியை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல்
பாத்தியா, நீ ஏதோ 2000 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ வெளியில் போய் டியூஷன் எடுக்கணும்னு நினச்ச. அதன் மூலமாக பிரச்சனை வந்தது மட்டும்தான் மிச்சம். ஆனால் நீ நல்லா படித்து உனக்குன்னு ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இப்போ நிறைய சம்பளத்துக்கு நீ வேலைக்கும் போக போகிற. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல கதிர் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல ராஜி, நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்லா படித்து உனக்கு பெரிய வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ நீ வேலைக்கு அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே வேலை செய்யலான்னு சொல்லியிருக்காங்களே, உன் திறமைக்கு ஏற்ற வேலை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. ஆனால் கதிர் ஒழுங்காக படிக்காததால் அப்பப்போ பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு தன்னுடைய வேலையில் குறிக்கோளாக இருந்தாரே தவிர்த்து படிப்பை ஒழுங்காக படிக்காததால் மார்க்கும் ரொம்பவே கம்மியாக எடுத்து எந்த ஒரு வேலையும் கிடைக்காம மறுபடியும் பார்ட் டைம் வேலைக்கே போகிறார். இதை நினச்சி கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் ராஜிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச மாதிரியே கதிர்க்கும் கிடைச்சிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ராஜி 45,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கும்போது கதிர் மறுபடியும் பார்ட் டைம் வேலைக்குள்ள போகிறான் அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கதிர் எப்பயும் போல ராஜிக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்காரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த ராஜி நல்லா படித்து அவளுக்குன்னு ஒரு சொந்த வேலையும் பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் நிறைய சம்பாதிக்கிறான்ற விஷயம் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிய இங்கே முத்துவேலும் சக்திவேலும் பரவாயில்ல, ஏதோ நம்ம பிள்ளை படிக்காதுன்னு நினச்சேன், கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வச்சிருவான் அந்த பாண்டியன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வழியாக ராஜி படிப்பை முடித்து நல்ல ஒரு வேலைக்கும் போயிட்டா போலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கு அப்பத்தாவும், பாத்தியா, நீங்கள் தான் எப்பயுமே அந்த பாண்டியனோட குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக நினைப்பீங்க. நம்ம பொண்ணு அங்கே நல்லா வாழ மாட்டா அப்படி இப்படின்னுட்டு. ஆனாலும் அவங்க எப்படி அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி ராஜியவும் படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கும் பாண்டியன் அனுப்பிட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்ல. அதுக்கு உடனே இங்கே முத்துவேலும், அது எப்படிம்மா, ராஜி நல்ல திறமசாலி, வீட்டில் இருக்கும்போதே அவள் தானம்மா எப்பயுமே கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவா, அவள் முதல் மாணவியாக வரதில் எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அவள் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய வேலையில் சேர்ந்துட்டா பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு உடனே இங்கே வடிவு சொல்கிறாங்க, இப்போயாவது மன்னிச்சு உங்கள் பொண்ணு ராஜியை மகளாக ஏற்றுக்கிட்டு ஏன் கதிரையும் ராஜியவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லக்கூடாதுங்க. இன்னும் எத்தனை நாள் தான் நீங்கள் இப்படியே பேசாமல் இருப்பீங்கன்னு கேட்க இங்கே முத்துவேல் ரொம்பவே ஆசைப்படுறாரு. நம்ம பொண்ணு நாம் நினச்ச மாதிரியே இப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்ருக்கா, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையவும் அவள் வாழ்ந்துட்டுருக்கா. அதனால் ராஜி என்னவோ நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு அவமானப்படுத்திட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்காமல் பேசாமல் ராஜிக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் பேசி அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டு எப்பயும் போல் நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையவும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாங்க அப்படின்னு வடிவு சொல்ல இங்கே முத்துவேல் மனசு மாறுறாரு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது சக்திவேலுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. என்னவோ அந்த ராஜி படித்து பெரிய வேலைக்கு போயிட்டான்னுட்டு நம்ம அண்ணன் வேற மனசு மாறிடுவார் போலையே. மன்னிச்சு ராஜியவும் அந்த கதிரையும் ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் வர வச்சுட்டா சொத்துல பாதி இந்த ராஜி பேருக்கு போயிடும். அப்படி இருக்கும்போது இங்கே குமாருக்குன்னு என்ன கிடைக்கும்? குமார் படிக்கவும் இல்லை, நாம் சொன்ன எடுபடி வேலையை செஞ்சிட்ருக்கான். இதுக்கடையில் அவனுக்குன்னு எந்த ஒரு நல்ல வரணும் அமைய மாட்டேங்குது. அதனால் பேசாமல் நம்ம எதையாவது சொல்லி இந்த ராஜி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அப்படி தான் செய்யணுமே தவிர்த்து அண்ணனும் அண்ணியும் மனசு மாறி ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கிட்டா அப்புறம் நான் என் பையன்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவோம். ஏன்னா அண்ணன் பாசம்னு வந்துட்டா பாசத்துக்கும் இங்கே ராஜிக்கும் ரொம்ப முதலிடம் கொடுப்பாரு, அப்புறம் எங்களை பற்றிலாம் யோசிக்காமல் விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு. அண்ணா, உங்களுக்கு தான் தெரியுமே ராஜியை பற்றி, அவள் என்ன புதுசாக படிக்கிறா, இங்கே இருக்கும்போதே நல்லா தான் படிச்சுட்டு இருந்தா, இப்போ அவள் வாங்க போகிற சம்பளத்தை மட்டும் என்ன நமக்கா தரப்போகிறா, என்ன பேச்சு பேசினா அந்த குடும்பத்துக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவள்லாம் இங்கே வர வேண்டாண்ணா, அவளால் நம்ம பட்ட அவமானம்லாம் போதும், இனியும் மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டு அவளால் அவமானப்பட்டு நிற்கலாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் ராஜி அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கா, பாண்டியனோட மருமகளாக இருக்கா. அப்படி இருக்கும்போது கோமதியும் ராஜியும் நம்ம வீட்டுக்கு செஞ்ச அவமானத்தை நாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவேல் தன்னுடைய பொண்ணு ராஜிக்காக எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாதுன்னு எல்லாத்துக்குமே தடை போட்டுக்கிட்டே இருக்காரு சக்திவேல். இதெல்லாம் நினைக்கும் போது வடிவு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஏன்னா என் பொண்ணு இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் ஒரு நல்ல மருமகளாகவும் இருக்கா. இன்னும் ராஜியை பற்றி யோசிக்காமல் ராஜியை மகளாக ஏற்றுக்காம எத்தனை நாள் தான் என் பொண்ணை இப்படி தள்ளி வச்சே நான் பார்க்க போகிறனோ தெரியலையே. என் வீட்டுக்காரரே மனசு மாறினாலும் இந்த சக்திவேல் அதை எதையும் செய்ய விட மாட்டார் போலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க வடிவு. இங்கே ராஜி நல்லா சம்பாதிச்சு மீனாவை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி எல்லாரும் முன்னாடியுமே பாண்டியன் கிட்டேயும் கோமதி கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வாங்கின முதல் சம்பளத்தை கொடுக்குறாங்க. மாமா,
உங்களால தான் இப்போ நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். நீங்கள் மட்டும் எனக்கு ஆறுதலாகவும் இல்லை எனக்கு நீங்கள் தன்னம்பிக்கையும் கொடுத்து படிக்க வைக்கலனா நான் ஏதாவது வெளியில் போய் வேலை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் ஏதோ டியூஷன் எடுத்தாலே போதும் அப்படின்னு தான் யோசனை பண்ணியிருப்பேன். நல்லா படித்து பெரிய ஆளாகணும், நல்ல பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு நீங்கள் அடிக்கடி சொன்ன ஒவ்வொரு பேச்சையும் நான் மனசில் வச்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் படித்து முன்னேறினா தான் இங்கே கதிருக்கும் சப்போர்ட்டாக இருக்க முடியுன்ற உங்களுடைய பேச்சால் தான் மாமா இப்போ நான் இந்த நிலமையில நிற்கிறேன். படிப்பு மட்டும்தான் எல்லோரோட வாழ்க்கையிலையுமே ஒரு சாதனையை கொண்டு வர முடியும்னு எடுத்துக்காட்டாக இருந்ததே நீங்கள் மட்டும்தான் மாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக கதிரும் ராஜியும் ஒன்று சேர்ந்து ராஜியோட சம்பாத்திய பணம் மொத்தத்தையுமே இங்கே பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. இதை வாங்கின பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ அங்கே இங்கேன்னு போய் டியூஷன் எடுத்து ஏதோ ஒன்றால் முடிஞ்ச சம்பாத்திய பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதன் மூலமாக எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவமானம் தான் அதிகமாக வந்திருக்கும். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் இப்படி எனக்கு உன்னுடைய முதல் சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்களம்மா, அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லி, இந்தாம்மா இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் என்கிட்ட கொடுத்து வாங்குறீங்கல்ல அதுவே எனக்கு போதும், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் கதிர், இல்லைப்பா நாங்கள் 2 பேரும் என்ன இப்போ சும்மா இந்த வீட்டில் இருந்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும், நீங்கள் மொத்த பணத்தையும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவையான பணம் என்ன, எங்களுக்கு தேவையானது என்ன, எவ்வளோ பணம் வேணும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. இங்கே கோமதி ராஜிக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் எப்படியோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இப்படியே ஒற்றுமையாக இருந்தால் அதுவே போதும், நான் நினச்சதும் அதுதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனா செந்தில்னு எல்லாருமே சூப்பர் தான், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட கதிர், அடுத்தது நீயும் சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டேன்னு வையேன், மாமாவுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை நீங்கள் 2 பேரும் தந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே செந்தில் மட்டும் கண்கலங்கி நிற்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எப்போவோ படிப்பை முடிச்சுட்டு நான் இன்னும் கடையில் வேலை பார்த்துட்ருக்கேன். மீனாவுக்காக நானும் இதே மாதிரி நல்லா படித்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனால் மட்டும்தான் எனக்கும் இந்த மதிப்பெல்லாம் கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஓரமாக கண் கலங்கி போய் நிற்க, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் மயிலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. படிப்பை முடித்த ராஜி உடனே வேலையை வாங்கினது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சம்பளத்தையும் வாங்கி மாமா கிட்ட ரொம்பவே நல்ல பேரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்கேன். மறுபடியும் அத்தையும் மாமாவும் என் பக்கம் திரும்பி, ஏமா மயிலு நீயும் படிச்சிருக்கல, ராஜி மாதிரியே ஏதாவது வீட்டில் இருந்தே வேலை செய்ய வேண்டிதானே, இல்லை மீனா மாதிரி வெளியில் போயாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்லம்மா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லி ராஜியும் மீனாவும் இப்போ ரொம்ப நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதால இங்கே தங்கமயில் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. தன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிய வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ராஜி பாண்டியன் சொன்ன மாதிரியே நல்லா படித்து பெரிய சாதனையெல்லாம் செஞ்சு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறதால பாண்டியன் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே விடுறாரு. என் பசங்க இப்படி பெரிய ஆளாகி நல்ல ஒரு சம்பளம் எடுத்திருந்தா கூட நான் ரொம்ப திருப்தியாக இருந்திருப்பேனான்னு தெரியாது. ஆனால் ராஜியோட வளர்ச்சி என்னை ரொம்பவே கண்கலங்க வைக்குது கோமதி. ஏன்னா ராஜி நல்லா படித்து வேலைக்கு போகிறதால அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் எவ்வளோ என்னை புகழ்ந்து பேசுகிறாங்க தெரியுமா. இப்படி நான் இவ்வளோ சந்தோஷமாக என்றைக்கும் இருந்ததே இல்லை, ராஜியால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய புகழ்ச்சி கிடச்சிருக்குன்னு சொல்லி ராஜியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாண்டியன்.